ஹாய் வணக்கம் ஆசிரியர் பெருமக்களே. டெட் எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காகவோ இல்லை தேர்ச்சிக்காகவோ காத்துட்டு இருக்கிற மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான குட் நியூஸ் வந்திருக்கு. ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பார்த்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம், இதனால் என்ன பெனிஃபிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைஞ்சபட்ச தேர்ச்சி மதிப்பெண் குறைத்து தமிழ்நாடு அரசு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு அரசு 25/2/2026 அன்னைக்கு அரசாணை எண் 46 என்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். முதல்ல 28/1/2026 அன்று வெளியான கவர்மெண்ட் ஆர்டர் 23 படி பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாமை பாஸ் பண்ணால் எவ்வளோ மதிப்பெண் எடுக்கணும்ன்ட்டு ஒரு முறை பார்த்துடலாம். ஜென்ரல் பொது பிரிவினருக்கு 60% அதாவது 90 மதிப்பெண் எடுக்கணும். இதில் எந்த மாற்றமும் பண்ணல கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா. 90 மதிப்பெண் எடுத்தால் தான் நீங்கள் பாஸ் ஆவீங்க. பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 50% அதாவது 75 மதிப்பெண் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் தான் ஒரு மாற்றம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி பிரிவினர்லாம் பார்த்தீங்கன்னா 40% மதிப்பெண் அதாவது 60 மதிப்பெண்கள் எடுக்கணும். இதுலேயும் எந்த மாற்றமும் பண்ணல. கண்டிப்பாக 40% எடுத்தால் அதாவது 60 மதிப்பெண் எடுத்தால் தான் பாஸு. சரி, ஏன் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பெண் குறைச்சாங்கன்னா ஏன் இந்த புதிய மாற்றம் ஏன் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இப்படி இருக்கிறப்போ மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கை அரசுக்கு முன் வச்சார். அதாவது ஆந்திரா, தெலுங்கானா மாநிலங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான டெட் தேர்ச்சி மதிப்பெண் பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு இணையாக 40% உள்ளது. ஒடிசாவிலையும் எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கான அதே மதிப்பெண் தான் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் வழங்கியிருக்காங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ணி தமிழ்நாட்டிலையும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேர்ச்சி மதிப்பெண்ணை எஸ்சி, எஸ்டி பிரிவினருக்கு நிகராக குறைக்க வேண்டும்ன்ட்டு கோரிக்கை வைத்தாங்க. இந்த கோரிக்கையை கவனமாக பரிசீலித்த தமிழ்நாடு அரசு அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு என்சிடியின் வழிகாட்டுதல்படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற மாற்றுத்திறனாளிகளுக்கான குறைஞ்சபட்ச மதிப்பெண்ணை 40% நிர்ணயித்து அதிரடியாக உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது இனி மாற்றுத்திறனாளி தேர்வர்கள்லாம் வெறும் 60 மதிப்பெண்கள் எடுத்தாலே தேர்ச்சி பெற்றவர்களாக கருதப்படுவார்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, இது இனிமேல் வரப்போகிற தேர்வுக்கு மட்டும்தானா? இல்லவே இல்லை. இந்த புது சலுகையானது ஏற்கனவே நடந்து முடிஞ்ச தேர்வுக்கும் பொருந்தும் சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே டிஆர்பி மூலமாக நடத்தப்பட்ட 2 தேர்வு இருக்குது. அதாவது 11/8/2025 அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியாச்சு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமுக்கு ஆகட்டும். அதுக்கப்புறம் 13/2/2026 அன்னைக்கு ஒரு அறிக்கை வெளியாச்சு. அந்த எக்ஸாம்ஸ்க்கும் இந்த 40% தேர்ச்சி மதிப்பெண் நடைமுறைப்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இந்த முக்கியமான அரசாணை பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியலாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ நண்பர்களே, இது பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி ஆசிரியர் சமுதாயத்திற்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றின்னு சொல்லலாம். 75 மார்க் எடுக்க வேண்டும் என்ற நிலையில் இருந்து தற்போது 60 மார்க் எடுத்தாலே பாஸ் என்பது பார்த்தீங்கன்னா பலருடைய ஆசிரியர் கனவை நனவாக்கும். நீங்கள் ஏற்கனவே எக்ஸாம் எழுதி 60லிருந்து 74 மதிப்பெண் எடுத்திருந்தீங்கன்னா இந்த அரசாணையின் மூலமாக நீங்களும் தேர்ச்சி பெற்றவர்களாகவே அறிவிக்கப்படுவீர்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கான திருத்தப்பட்ட சான்றிதழ்களாகட்டும் ரிசல்ட் ஆகட்டும் சீக்கிரமாகவே டிஆர்பி வெப்சைட்டில் வெளியாக வாய்ப்பு இருக்க சொல்லியிருக்காங்க. இந்த மிக முக்கியமான மற்றும் மகிழ்ச்சியான இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா டெட் தேர்வு எழுதிய மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் உங்கள் ஆசிரியர் வாட்ஸ்அப் குரூப்லையும் உடனே ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஸோ முக்கியமாக ஜென்ரல் கேண்டிடேட் என்ன பாவம் பண்ணாங்கன்னு தெரியல, 90 மதிப்பெண்கள் அப்படியே இருக்குது. அதில் ஏதாச்சும் குறைச்சா நல்லா இருக்கும்ன்ட்டு ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்களாம் எதிர்பார்க்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்காமல் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பா நண்பீஸ்.